இறங்குப்பா. நீ உள்ள போ, நான் பார்க் பண்ணிட்டு வரேன். ஒரு அர்ச்சனை தட்டு. नमस्ते अस्तु लंबोदराय एकदंताय विक्रमणासिने। கடவுளே காப்பாத்துப்பா. அப்பா வெற்றி, அப்படி உட்காந்து போலாம். வா வாசித்து போலாம். அடா வா. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இந்த கோயில் பண்ணுது ஒரு மேஜிக். அதை நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. என்ன மேஜிக்? இல்லை, மனசு சரியில்லைன்னு சொன்னேன், இங்கே கூப்பிட்டு வந்தேன். பாத்தியா, சாமி கும்பிட்ட உடனே உன் முகத்தில் என்ன ஒரு அமைதி, அந்த சிரிப்பே காணோம், உன் கோபத்தை காணோம். அப்படியே பழகின பூனை மாதிரி பட்டுன்னு அமைதி ஆயிட்டியே. சித்தப்பு, உள்ளுக்குள்ள இன்னும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அடங்கிட்டோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி உக்காந்து சாமியை பிரார்த்தனை பண்ணு, எல்லாமே சரியாயிடும். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை சித்தப்பு. வெற்றி, நம்பு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எவ்வளோ பெரிய கொலகாரனா இருந்தாலும் கோயிலுக்குள்ள காலை வச்சான்னு வச்சுக்கியேன், இங்க இருக்கிற 20 நிமிஷம் நல்லவனாதான் இருப்பான். அதுதான் கோவிலோட பாசிட்டிவ் வைப்ரேஷன். கெட்டவனுக்கே மனசு மாறும்போது உன் மனசு மாறாதா என்ன? சரி, நீ அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணு. இங்க புளியாவரை சூப்பரா இருக்கும். உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம் சித்தப்பு. சரி இரு, உனக்கு சேர்த்து வாங்கி வந்துடுறேன். என்ன பையனும்.
சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். அம்மனுக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சதும் அர்ச்சனை உங்க பேர்ல பண்ணி தரேம்மா. நீங்க வேணா பிரகாரம் சுத்திட்டு வாங்களேன். ஆமா, யார் பேருக்கு அர்ச்சனை? வெற்றி செல்வன். நட்சத்திர ராசி சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரிம்மா, நீங்க போய் பிரகாரம் சுத்திட்டு வாங்க, நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நீங்க போங்க. என்ன கூட்டம் என்ன கூட்டம். தா நீ சாப்பிடுறியா? வேணாம். எடுத்துக்கு பா, டேஸ்டா வேணாம் இருக்கும். சித்தப்பா, நீயே சாப்பிடு. இதெல்லாம் உனக்கு கொடுப்பன இல்ல சாப்பிடறதுக்கு. ஆகா, இந்த புளி சாதத்துக்காக கோயில் வரலாம் போலகுது. என்ன டேஸ்ட். எங்க இந்த அம்மா? ஏம்மா, வெற்றி செல்வன் பேருக்கு அர்ச்சனை பண்ண கொடுத்தது யாரும்மா? எங்கம்மா இருக்கீங்க? வெற்றி செல்வன். நானா? ஒண்ணுதான். அம்மா எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க. கூப்பிட்டீங்களா சாமி? உங்களை இல்லையே. நான் தான் வெற்றி செல்வன். நீ இல்லப்பா. வெற்றி செல்வன்ற பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி ஒரு பொண்ணு கொடுத்துச்சு, அவளை தான் தேடுறேன். என்னப்பா இது? இந்த வர்றாங்க பாருப்பா. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக, சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக. நீ தானம்மா வெற்றி செல்வன் பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுத்தது? இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? இந்தாங்க அர்ச்சனை முடிஞ்சது. தீபத்தை தொட்டு கும்பிட்டுட்டு பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல். ஓ, உன்னை பிரித்திட என்னை எரித்த நீ செல். எல்லாமே பொய் என்று சொல்வாயா? எப்படி இருக்கீங்க? இருக்கேன். சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, எதுக்கு இதெல்லாம்? எது? இல்ல அர்ச்சனை, சாமி இதெல்லாம். நீங்க ரோட்ல போகும்போது ஆம்புலன்ஸ் ஒன்று தாண்டி போனா என்ன பண்ணுவீங்க? உள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் எப்படியாவது பழிக்க வச்சிரு கடவுளேன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுவோமா? முன்ன பின்ன தெரியாத முகம் தெரியாத மனுஷங்களுக்கே துடிச்சு போற இந்த மனசு கூடவே 3 மாசம் வாழ்ந்திருக்கேன்.
துடிக்காதா? அவர்கிட்ட கேளுங்க. அது எப்படி இதெல்லாம் எதுக்குன்னு உங்களால கேள்வி கேட்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. 3 மாசம் வாழ்ந்தவ படி தாண்டி போன உடனே அவர் வேணா மறந்துருக்கலாம். ஆனா நான் என்னோட உயிர் இன்னும் அந்த வீட்டுல தான் இருக்கு. எப்படி என்னால மறக்க முடியும் சொல்லுங்க? உனக்கு புரியுதுமா, உன்னால முடியுது. எல்லாருக்கும் அது புரியுமா? எல்லாருக்கும் தான் அந்த மனசு வந்துடுமா. இவனை விடுமா, நீ இதே மாதிரி நல்லா இருமா, அது போதுமா எனக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கல்ல, நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அர்ச்சனை பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இல்ல, நான் கிளம்புறேன். நானும் போறேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேனே. நீ எப்படி இருக்க? பிரசாதம் எடுத்துக்கோங்க. டேய் வெற்றி, கோயில் பிரசாதம்ப்பா, எடுத்துக்கப்பா. நான் போறேன். அபி, நீ நல்லா இருக்கியான்னு இப்ப வெற்றி கேட்டானம்மா. நீ எந்த பதிலும் சொல்லாம பேசாம போனா எப்படிமா? அபி, ஏய் புருஷ், ஏய் புருஷ். ஹலோ, உன்னை பாக்குறதுக்கு நடு ராத்திரி நான் வந்து நிக்கிறேன். நீ பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எந்திர புருஷ். இங்க பாரு, எந்திரடா. ஓஹோ, அது எப்படி? வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா உன் வாழ்க்கையை விட்டே போயிடுவேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் போக முடியாது. அதுக்காக தான் இதோ இங்க தொங்குது பாரு. எப்படி? உனக்கு அந்த ராதா கூட நிச்சயதார்த்தம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. அது நடக்காது. நடக்கும் நான் விட மாட்டேன். புருஷா, ஏய் புருஷ், இங்க ஒருத்தி தனியா பேசிட்டு இருக்க. உனக்கு தூக்கம் இருக்கேடா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மாமோய், வெற்றி மாமா, எந்திரி மாமா. ஹாய், குட் மார்னிங். ஏய், என்ன பொம்பளை நீ? இப்படி மறுபடி வரதுக்கு எழுதி கொடுத்துட்டு போன? நான் வாக்கு கொடுக்க மாட்டேன், வாக்கு கொடுத்தா அந்த வாக்க மீற மாட்டேன்னு பெரிய அது இதுன்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்த. இதான் நீ வாக்குறுதி கொடுத்த லட்சணமா? இல்ல, நான் அபி, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு.
உனக்கும் எனக்கு இருந்த பந்தம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆமா, இத பாரு, இதே நான் எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? இத பாரு, இந்த மாதிரி நடுராத்திரியில எத்தனை வாட்டி வந்தாலும் என் மனசு மாறாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஏன்னா உன்னை விட என் குடும்பம் முக்கியம், எங்க அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். நீ வேணா உனக்கு சம்மதம் இல்லாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா நான் விரும்பினது அதைத்தான். நியாயப்படி மட்டும் கிடையாது, சட்டப்படி நீ என் பொண்டாட்டி கிடையாது. அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. முதல்ல வெளில கிளம்பி கிளம்பு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கற? பின்ன என்ன இவன் நடுராத்திரியில வந்து பேசிருப்பா, நம்ம பாத்துட்டே இருப்பா. ஏய், யாரா இருக்கா? யாரு? யாரும் இல்ல. இல்லனே, இப்ப வந்து டேய், கனவு கண்டியா? ஏன்பா வெற்றி, கனவுல கூட அபி அபின்னு அவ கூட சண்டையா போட்டுக்கிட்டு இருப்ப. என்ன இதெல்லாம்? சண்டை போட்டனா? பின்ன அபி அபின்னு நீங்க அவ பேரை கத்துறது, எங்க அவ திரும்பி வந்துட்டாளோன்னு நாங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். என்னடே, என்னதான்டா பிரச்சனை உனக்கு? 15 கொசுவும் ஒன்னா சேர்ந்து கடிக்க வந்தாலும் கவலையே இல்லாம தூங்க மாட்டான். என்னோட தூக்கத்தையும் கலைச்சு எழுப்பிட்டியடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏங்க, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்க தம்பி அந்த அபி ஞாபகத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ டேய், அபி அபி நீ பேசுறதை கேட்டு நாங்க 4 பேரும் ஓடி வந்து இங்க நிக்கிறோம். நீ இல்லன்னு சொன்னா நான் நம்பணுமா? நல்ல வேலை, அப்பா அம்மா 2 பேரும் மாத்திரை போட்டு தூங்குறதுனால எந்திரிச்சு வரல. அவங்க வந்திருந்தாங்கன்னா இங்க இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். வெற்றி, நீங்க இன்னும் அந்த அபியை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டா? பேசாம இனிமே கனவு ஆரம்பிச்ச உடனே அபி வந்தான்னு வைங்க, சீரியல்ல வர மாதிரி இனி இவருக்கு பதில் இவருன்னு போட்டுட்டு அந்த இடத்துல ராதாவை நினைச்சு கனவு காண ஆரம்பிங்க. ஐடியா எப்படி? பா, இல்ல உங்க எதிர்காலத்துக்கு தான் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும், அதான் சொல்றேன். ஏங்க, நீங்க வாங்க, டெய்லி இந்த வீட்ல கலர் கலரா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து. ச்சே, நிம்மதியா தூங்க கூட முடியல. என்ன பண்ண போறானோ? வா.